ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி பரஸ்வதியா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரராய. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சர்வலோகமும் கிரகங்களால் இயங்குகின்றது. ஒரு மனிதனுக்கு ஒவ்வொரு காரியம் நடந்தாலும் சரி, ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு நடந்தாலும் சரி, உலகத்திற்கு நடந்தாலும் சரி, கிரகங்களால் மட்டுமே சர்வலோகமும் இயங்குகின்றது. ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக இதை சிறந்த முறையில் முன்வைத்து டிசம்பர் மாத பலன்களை தொடங்குவோம். இந்த டிசம்பர் 1 முதல் 31 வரை, கார்த்திகை 15 முதல் மார்கழி 16 வரை, இதில் இந்த கார்த்திகை மாதத்தில் பிற்பகுதியில் ஒரு முக்கிய விழா, தெய்வீக விழா, கார்த்திகை தீபம். ஒவ்வொரு வீட்டிலும் தீய சக்திகள் அடியோடு அழியக்கூடியது. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒரு தீய சக்திகள் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும். இந்த 3/12/2025 அன்று கார்த்திகை தீப விழா கொண்டாடப்படுவதால் தீய சக்திகள் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து வீட்டை விட்டு வெளியேறும். அடுத்து 2026 பிறக்கக்கூடிய ஒரு புத்தாண்டுக்காக கிரகங்கள்லாம் ஒன்று சேருகிறது. முதலில் 6/12/2025 அன்று செவ்வாய் தனுசுக்கு வர்றார். என்னென்ன கிரக பயிற்சிகள் நடந்துட்டு இருக்கு பாருங்க, கவனமா கேளுங்க. ஆக அடுத்தது அதே 6/12/2025 அன்று புதனாகப்பட்டவன் ஒரு கொஞ்ச நாள் மட்டும் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசியில் இருப்பார். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து மிக முக்கிய பயிற்சி, குருவினுடைய அதிச்சார பயிற்சி முடிவடைகிறது 21/12/2025. அதிச்சார பயிற்சி முடிவடைந்து முன்னோக்கி போன குரு பகவான் பின்னோக்கி மீண்டும் மிதுனத்திற்கு வருகிறார். இதனால் யாருக்கெல்லாம் பின்தங்கிய பலன்கள், யாருக்கெல்லாம் சிறந்த முன்னேற்றமான சாதிக்கக்கூடிய பலன்கள் என்பதை நாம் பார்க்க போகின்றோம். அடுத்ததாக 22/12/2025 அன்று தனுசுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி அடைகிறார். தனுசு ராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சி அடைகிறார். ஆக இப்ப அடுத்தது இந்த புதன் விருச்சகத்துக்கு வந்தார் இல்லையா, துலாத்திலிருந்து விருச்சத்துக்கு வந்தார். அந்த விருச்சகத்திலிருந்து என்ன பண்றாரு, அவரும் தனுசுக்கு வந்துடுறார். ஆக ஏற்கனவே செவ்வாய் தனுசுல இருக்கு, அடுத்து சுக்கிரன் அங்க வந்துடுறாரு, இப்ப அடுத்ததாக புதன் அங்க வந்துடுது. ஆக இந்த 3 கிரகங்களும் தனுசு ராசியில் பல நல்ல யோகங்களை, புத்தாண்டில் நல்ல யோகங்களை உருவாக்குவதற்கு, படைப்பதற்கு, பலன் வழங்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறன. அது டிசம்பர் மாதத்தில் ஏற்பட்டு விடுகின்றது. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பது போல் புத்தாண்டுக்கான பலன்கள் உங்களுக்கு இப்பவே தயாராகிவிட்டது. ஆக இதனால் என்னென்ன யோகங்கள் உங்களுக்கு ஏற்பட போகின்றது, என்னென்ன ஒரு அபிவிருத்தி ஆக போகின்றது, பொருளாதார முன்னேற்றம் எந்த அளவுக்கு ஏற்பட போகின்றது என்பதை தெல்ல தெளிவாக, தொழில் விருத்தி, பொருளாதார முன்னேற்றம், சுப நிகழ்ச்சிகள், என்னென்ன தெய்வ வழிபாடுகள், என்னென்ன பரிகாரங்கள் என்பதை பற்றி தெல்ல தெளிவாக நாம் இந்த நிகழ்ச்சியில் எல்லா ராசிகளுக்குமே பார்க்க போகிறோம். ஆக இது பொதுவான பலன். அதாவது ஒவ்வொருவருக்கும் ஆண்டவன் பிரம்மன் ஒரு தலையெழுத்து, தனியாக ஒரு தலையெழுத்து எழுதியிருப்பார். எல்லாருக்குமே ஒரே மாதிரி நடக்க போறதில்ல. இங்கே சொல்றது ஒரு பொது பலன். இது ஒரு 60% 70% எடுத்துக்கணும். உங்களுடைய ஜனன பிறந்த ஜாதகம் மட்டுமே உங்க வாழ்க்கையில் உண்மையான வெற்றியை தரும். உண்மையான யோகங்களை தருவது உங்க ஜனன ஜாதகம் மட்டும்தான். ஆகவே ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒவ்வொரு காரியங்களும் செய்து வெற்றி அடைய வேண்டும். கீழே உள்ள நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரிங்களா?
ஆக இப்போ எல்லா ராசிக்குமே டிசம்பர் மாத பலன்களை தொடங்குவோம். டிசம்பர் மாத பலன்கள் சிம்ம ராசி நேர்களே, உங்களுக்கான டிசம்பர் மாத பலன்கள். முதலில் இந்த டிசம்பர் மாதத்தில் முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது, உங்களுக்கு 12ஆம் இடத்தில் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய குரு பகவான் 12ல் உச்சம் பெற்று இருப்பது ஒரு விதத்தில் நல்ல கனவுகள் நனவாகும், அதாவது லட்சியங்கள்லாம் நிறைவேறும். 12ஆம் இடத்துல மோசமான கிரகங்கள் இருந்துட்டா மனுஷன் நிம்மதியாக இருக்க முடியாது. ஆனால் சுப கிரகம் 12ல் இருக்கும்போது பிரச்சனைகளை தீர்த்து விடும், கனவை நனவாக்கும், நினைச்ச காரியம்லாம் கைகூடும். இப்போ 12ல் இருக்கிற குரு பகவான் இங்கே பார்க்குறார். முதல்ல நல்ல கவனிங்க, உங்களுடைய சொத்து பொத்துக்கள், வாகனத்தை, கல்வி யோகத்தை இதெல்லாம் 12லேருந்து பார்க்குறார். இப்போ 12லேருந்து பார்க்கும்போது என்ன செய்யும், சொந்த இடத்துல கல்வியை படிக்காமல் வேறு ஊரில் போய் கல்வி படிக்கக்கூடிய நிலை ஏற்படும். அதுதான் பிரச்சனை, வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல உங்களுக்கு 2/11க்குரிய புதன் 6/12ஆம் தேதி அங்கே வந்துடுறார், விருச்சிகத்துக்கு வந்துடுறாரு. அப்போ விருச்சிகத்துக்கு பார்க்கும்போது கண்டிப்பாக கல்விக்கான ஒரு இடமாற்றம் ஏற்படும். அது வியாபாரத்துக்கான இடமாற்றம் ஏற்படும். வியாபாரத்துக்கும் உத்தியோகத்துக்கும் தொழிலுக்கும் இடமாற்றம் என்பது உறுதியாக ஏற்படும். ஏன்னா புதன் அந்த இடத்துல 6/12/2025 விருச்சிகத்துக்கு முதல்ல வரார். விருச்சிகத்துக்கு 25ஆம் தேதி வரை இருப்பார். புரிஞ்சுட்டீங்களா? அதுக்கு அடுத்தாப்புல இப்போ குரு உங்கள் 12ஆம் இடத்திலிருந்து அந்த குரு அதிச்சார பயிற்சி, குருவினுடைய அதிச்சார பயிற்சி முடிவடைந்து மீண்டும் 12ஆம் இடத்துக்கு போயிடுறார், 11ஆம் இடத்துக்கு போயிடுறார். சிம்மத்தில் 12ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடம் மிதுன ராசிக்கு போயிடுறார். அது மிதுனத்துக்கு போகும்போது உங்களுக்கு லாபஸ்தானம் இல்லையா? அப்போ தனாதிபதி தனஸ்தானமே லாபஸ்தானமாக அமைஞ்சிருது. அப்போ அந்த அங்கேருந்து அவர் பார்க்கக்கூடிய இடம் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது முதலில் இந்த 6/12/2025 அன்று செவ்வாய் ஏற்கனவே அந்த இடத்துக்கு உட்காந்துடுறார், தனுசில் உட்காந்துடுறார். தனுசில் உட்காரக்கூடிய என்னென்ன கிரகங்கள் அடுத்தது வரிசையாக தனுசுக்கு வருதுன்னு பார்ப்போம். முதல்ல 6/12/2025 அன்று செவ்வாய் அந்த இடத்துல போயிடுறாரு. அந்த அடுத்து புதன் விருச்சிகத்துலேருந்து, அதாவது துலாவிலேருந்து விருச்சத்தில் இருக்கிறார் இல்லையா? அப்போ அது இருந்துக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, 25ஆம் தேதி 25 டிசம்பர் 25 அவரும் தனுசுக்கு வந்துடுறாரு. அடுத்து 22/12/2025 அன்று சுக்கிரன் அந்த இடத்துக்கு வந்துடுறார். அப்போ 4 கிரகங்கள், அதாவது சூரியன் வந்துடுறார். சூரியன் மார்கழியில், கார்த்திகை முடிஞ்சுன்னா மார்கழியில் வந்துடுறார். ஆக சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 4 கிரகங்கள் தனுசில் இருக்குது. அப்போ இந்த 4 கிரகங்கள் உங்களுக்கு சிம்மத்துக்கு 5ஆம் இடம், சிம்ம ராசிக்கு 5ஆம் இடம், அதிர்ஷ்டஸ்தானம், முன்னேற்ற ஸ்தானம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் சொத்துக்கள், திடீர் பதவி யோகங்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான யோகங்கள் வழங்கக்கூடிய 4 கிரகங்கள் அந்த இடத்துல உட்காந்துருது. அப்போ 4 கிரகங்கள் உட்காரும்போது சும்மா கிடையாது, குரு பார்வை வர வந்துடுது. ஏன்னா உங்களுக்கு 12ஆம் இருக்கிற குரு ஏற்கனவே சொன்ன மிதுனத்துக்கு போயிடுறாரு 21ஆம் தேதி. அப்போ 21ஆம் தேதி போய் அப்போ 21க்கு அப்புறம் இந்த கிரகங்கள்லாம் அங்கே வந்துடுது. 21ல் ஒரு கிரகம் மாறுது, 22ல் சுக்கிரன் தனுசுக்கு வந்துடுறாரு, 25ல் புதன் தனுசுக்கு வந்துடுறாரு. அப்போ சூரியன் அதுக்கு அடுத்தாப்புல வந்துடுறாரு. சூரியன் அங்கே வந்துடுறாரு. கார்த்திகை முடிஞ்சுன்னா மார்கழியில் வந்தோடனே சூரியன் வந்துடுறாரு. அப்போ இத்தனை கிரகங்களும் குரு பார்வையில், குருவும் சூரியனும் பார்த்தாச்சுன்னா சிவராஜ யோகம். இப்போ அரசாங்கத்தில் அரசியலில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அடையும், மிகப்பெரிய முன்னேற்றம் அடையும், அதில் மாற்றமே கிடையாது. நிச்சயம் அதாவது சொத்து பத்துக்கள், பதவி யோகங்கள், அரசியல் அரசாங்கத்தில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள், பிரச்சனைகள் தீருது. என்ன பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனைலாம் தீருது. ஒரு நல்ல முன்னேற்ற அறிகுறி கண்ணுக்கு முன்னாடி தெரியும். பிரச்சனைகள் தீருது, காதில் கேட்கலாம், கண் முன்னாடி பார்க்கலாம், கண் முன்னே நல்ல யோகங்களை பார்க்கலாம். கண் முன்னே பல மாற்றங்கள், பல முன்னேற்றங்கள், பல அதிசயங்கள் நடக்க போகுது சிம்மராசிக்கு.
ஆச்சரியப்படக்கூடிய அதிசய யோகம் சிம்மராசி உறுதியாக ஏற்படும். அதில் மாற்றமே இல்லை. ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவன் லாபஸ்தானத்தில் அவரே 5 பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதியாகி 8ஆம் அதிபதியாகி லாபஸ்தானத்துக்கு வரும்பொழுது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான யோகத்தை கண்முன்னே தெரியக்கூடிய கண்முன்னே காட்டுவார். சரி நேர்களே, சிம்மராசி நேர்களே, இது பொதுவான பலன். எப்பொழுதுமே உண்மையான யோகம், உண்மையாக நடக்கக்கூடிய யோகங்கள், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதை இப்போ செய்யணும், இந்த தொழில் இப்படி ஆரம்பிக்கணும், இப்போ இந்த கல்யாணம் முடிக்கணும், இல்லை பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிக்கணும், ஒரு பதவி தடை வருது, ஒரு அரசாங்க பதவியில் தடை வருது, இல்லாட்டி அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கணும், இல்லை ஒரு சொத்தை முடிக்கணும், இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கையில் ஒரு லட்சியங்கள் இருந்தால் இது எப்போ இதெல்லாம் நடக்கும் அப்படின்றத உங்கள் பிறந்த ஜாதகம் மட்டுமே அந்த காரியத்தை நடத்தி கொடுக்கும்ன்றதை மறந்துடக்கூடாது. இது பொது பலன், ஒரு 50% எடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நினைக்கிற காரியத்தை எந்த ஜாதகம் நடத்துது? உங்கள் ஜாதகம் மட்டும்தான். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் மட்டும்தான் உங்கள் காரியத்தை வெற்றியடை செய்யும். அப்போ கீழே நம்பருக்கு நோட் பண்ணிவிட்டு உங்கள் ஜனன ஜாதகத்தையும் பார்த்துக்கணும். அதை பார்த்து ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் வெற்றி அடையலாம். புரிஞ்சுட்டிங்களா? ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.